வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 10:08 வரை சுவாதி, பிறகு விசாகம். இன்றைய திதி ஷஷ்டி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 5:30 முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 7வது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருந்து குருவின் பார்வை பெறுறது சிறப்பு. 7க்கு அதிபதியும் தனஸ்தானத்துக்கு அதிபதியுமான சுக்கிரன் ராசி அதிபதியோட சேர்ந்து கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லா இருக்குங்க. கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள்லாம் விலகி சமாதானமா அந்யோன்யமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் 2 பேரும் கலந்து ஆலோசிச்சு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உதவிகரமா இருப்பீங்க. பண விஷயமாகட்டும், வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்கள் ஆகட்டும், 2 பேரும் கலந்து ஆலோசிச்சு நல்ல முடிவுகளை எடுத்து காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பொருளாதாரத்துல இந்த பின்னடைவும் இருக்காதுங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். வீட்டில் விருந்தினர்களை உபசரித்து மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு. கலகலப்பா இருப்பீங்க. நல்ல விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிருவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆசிரியர்களோட நல்ல மதிப்பை பெறுவீங்க. பெற்றவர்கள் மகிழும்படியான விஷயங்களை செஞ்சு இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறுமுகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களை சிலர் அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க உங்ககிட்ட நடந்துக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். எதையுமே பொருட்படுத்தாம நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. விட்டு கொடுத்து போயிருங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களை குழப்புற மாதிரி இருக்குங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஏன் நடந்துச்சு, இந்த மாதிரி ஏன் நடந்திருக்க கூடாதுன்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்படக்கூடிய சூழல்கள் இருக்குது. சில காரியங்கள் தடைகளோட தாமதப்படலாம். கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியங்க. வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் அனாயாசமா சீக்கிரமா முடிச்சுட்டு உங்களுக்கு காரியங்கள் தடையில்லாம நடக்கிறத பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த வேலையிலையும் அதிகமான ஈடுபாட்டோட செய்வீங்க. அலுவலகத்திலையும் எந்த அழுத்தமும் இருக்காதுங்க. சக ஊழியர்கள் உங்ககிட்ட நல்ல இணக்கமா இருப்பாங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 6வது இடத்துல குருவின் நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. உங்களோட முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. சின்ன வியாபாரம் பண்றவங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக கடன் கேட்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். கடன் கிடைக்குதுன்னு அகலக்கால் வச்சிடாம ரொம்ப யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க. தொழில்ல பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யறவங்களுக்கு, தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பார்ட்னர் ஒத்துழைப்பும் உதவியும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். தொழில் முன்னேற்றமும் வியாபாரமும் நல்லாவே இருக்குங்க. குடும்பத்திலையும் நல்ல ஒற்றுமையான சூழல் இருக்கும். ரொம்ப சிறப்பா செயல்பட்டு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களுக்கு எதையுமே யோசிச்சு நிதானமா பொறுமையா செய்வீங்க. யாரையும் ஈஸியா நம்பிட மாட்டீங்க. இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது அல்லது கடன் வாங்குறது இதை தவிர்க்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு உங்களோட முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் நல்லா இருக்கும். நண்பர்களோட உதவியும் ஆறுதலும் சிறப்பா இருக்கும். குடும்பம் ஒற்றுமையா இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு சில பொறாமைக்காரர்களால சில விஷயங்கள் நடந்து மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியம்.
வீண் குழப்பங்கள் வரலாம். அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரலாம். உங்களுடைய வேலைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. பண பிரச்சனை இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்ககிட்ட மதிப்போடையும் மரியாதையோடையும் நடந்துக்கிருவாங்க. குடும்ப கௌரவம் உயரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சிறப்பா இருக்கும். அன்றாட தேவைக்கு கையிருப்பு இருக்குங்க. யாருக்கிட்டையும் கடன் வாங்குற சூழல் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சண்முகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா நம்பிக்கிட்டு இருந்தவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. யாருக்கிட்டையும் பண பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே அதை பார்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள்ல ஏமாறக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால எதுலையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. மனசு சஞ்சலப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. தர்ம சங்கடமான சூழல்கள் இருக்கும். பண வரவுல கேட்ட இடத்துல கிடைக்காம இன்னைக்கு தொல்லைகளை கொடுக்கலாம். மனசு அலுப்பா இருக்குங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 5வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறதுனால பிள்ளைகள் கொஞ்சம் குணங்கெட்ட மாதிரி நடந்துக்கிருவாங்கங்க. எதுக்கெடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. கோபம் அதிகமா இருக்கும். குருட்டு தைரியத்துல எதையாவது செஞ்சு வம்பள மாட்டிக்கிருவாங்க. அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லதுங்க. வீட்டுல பண பிரச்சனைகளும் அதிகமா இருக்கும். அன்றாடம் புரட்டுறதுக்கே சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கல்லுல நாறு உரிச்ச மாதிரி பண பிரச்சனை அதிகமாகவே இருக்குங்க. சிலருக்கு அஜீரண கோளாறு போன்ற தொந்தரவுகள் இருக்கும். உணவுல கட்டுப்பாடோட இருக்கிறது அவசியம். பெண்களுக்கு பெற்றோர் விஷயமா கவலைப்படுவீங்க அல்லது பிள்ளைகள் விஷயமா கவலைப்படுவீங்க. ஏதாவது ஒன்று மனசுல ஒரு கலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கால கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த கிரக நிலைகள் மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சக மாணவர்கள் உதவியா இருப்பாங்க. இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லது. வீண் வம்பள மாட்டிக்காதீங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல வேண்டாத நினைவுகள் உங்களுக்கு அலக்களிக்குங்க. அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். சிலருக்கு காரிய தடைகள் எல்லாம் ஏற்படலாம். பிரயாணங்களால ஒரு பயனும் இருக்காது. சிலருக்கு தொல்லைகள் தான் கொடுக்கும். எதிலும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசும் உடலும் நல்ல உற்சாகமா இருக்குங்க. நல்லா சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். வீடு நல்ல கலகலப்பா இருக்கும். எந்த கஷ்டங்களும் உங்களுக்கு இன்னைக்கு பெருசாவே தெரியாதுங்க. வீட்டில் சந்தோஷம் இருந்துச்சுன்னா பண கஷ்டம்லாம் பெருசாவே தெரியாது. நடப்பதெல்லாம் இன்னைக்கு நல்லதாகவே நடக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் இன்னைக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு பிரார்த்தனைகள் இன்னைக்கு நல்லா நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்க வேண்டுதல்கள்லாம் பலிக்கும். பூஜை புனஸ்காரங்கள்ல எல்லாம் ஈடுபாடு உண்டாகும். சிலர் கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 4வது இடத்துல குரு நட்சத்திரத்துல குருவோட பார்வையில இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு நீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எடுத்தோம் செஞ்சோம் முடிச்சோங்கிற இதே இருக்காதுங்க. இன்னைக்கு அதுக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும். முட்டி மோத வேண்டியது இருக்கும். தடங்கல்கள் தாமதங்கள்லாம் இருக்குங்க. சிலருக்கு அரசாங்க அதிகாரிகள் மூலம் தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வேலைகள்லாம் கொஞ்சம் இழுத்தடிக்கப்படலாம். டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டு வரி, தொழில் வரி, இதெல்லாம் உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. போனமா வேலையை முடிச்சோமா வந்தமான்னு எந்த வேலையும் முடிக்க முடியாது. எந்த வேலையும் கொஞ்சம் அதிக சிரமத்தோட தான் முடியும். பெண்களுக்கு இன்னைக்கு நினைச்ச காரியங்கள்ல கொஞ்சம் நிதானமாக தாங்க செயல்படுத்த முடியும். யாரையும் நம்ப மாட்டீங்க. எல்லாரு மேலேயும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடய பார்த்துட்டு இருப்பீங்க. பிள்ளைகள்கிட்டையும் சரி, கணவர்கிட்டையும் சரி, வீட்டில் உள்ளவங்க கிட்டையும்
ஒரு சந்தேக கண்ணோட தான் இருப்பீங்க. ஏன் இதை சொன்னாங்க, ஏன் இதை பேசுனாங்கன்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு செலவு அதிகமாக இருக்குங்க. சில பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குற சூழ்நிலை இருக்கும். உடல்நல குறைவால் மருத்துவ செலவு சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்குங்க. மனசுக்கு இனிய சம்பவங்கள்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. பொது சேவையில் ஈடுபாடு உண்டாகும். சிலர் தன்னால் போய் வாலண்டியராக சேவையில் ஈடுபடுற அந்த அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்ப உறவுகள் ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு ஒற்றுமையா ஒத்துழைப்போட இருப்பாங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு விவசாயத்தில் ஆர்வம் உண்டாகுங்க. உங்களுக்கு விவசாய அறிவு அதிகமாகவே இருக்கும். விவசாய பொருட்கள் சிலருக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும். ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டோட ஈடுபாட்டோட செய்வீங்க. நண்பர்களோட ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு சிலருக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளிகொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட வில்லங்கங்கள்லாம் விலகும். பங்காளி ஒற்றுமை நல்லா இருக்கும். உங்களோட வார்த்தைகள்ல உள்ள நியாயத்தை அடுத்தவங்க புரிஞ்சுக்கிற அளவு நீங்க இன்னைக்கு பக்குவமா பேசக்கூடிய நிலைகள் இருக்குதுங்க. உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசி அதிபதியான சூரியன் 7வது இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையார்கிட்ட வீணான விவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. கருத்து பிணக்குகள் இருக்கும். தந்தையாருக்கு அதிகமான கோபங்கள் இருக்கலாம். கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்கிறது அவசியங்க. அவரோட ஆரோக்கியத்திலையும் நல்ல கவனத்தோட இருக்கணும். உங்களோட பேச்சு பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். பேச்சு திறமையால உயர் அதிகாரிகளோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால உங்க வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு உங்களோட தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல இனிமையை கொடுக்கக்கூடிய செய்தியா இருக்குங்க. மனசுக்கு நிம்மதியா இருக்கும். உங்களோட முன்னேற்றங்கள் நல்ல வெற்றியை கொடுக்கும். தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு எதையுமே தைரியமா முன்னெடுத்து செய்வீங்க. உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். சக மாணவர்கள் உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருப்பாங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும். மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத விவாதங்கள்ல இன்னைக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் வரக்கூடும். அதனால விவாதங்களை விட்டுட்டு இனிமையா பேசுறது நல்லதுங்க. வார்த்தைகள்ல கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாம கொஞ்சம் இனிமையா பேசினீங்கன்னாவே எல்லா காரியத்தையும் நல்லபடியா சாதிச்சுக்கலாம். விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம நீங்க நினைச்சு பார்க்காத அளவு போனமா டக்குன்னு வேலையை முடிச்சோமா வந்தமாங்கிற மாதிரி ஈஸியா முடிஞ்சிருங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள், உயர் அதிகாரிகளை பார்க்கறது, பாஸ்போர்ட்டு, விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். பொறாமைக்காரர்கள்ட்ட இருந்து மாத்திரம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பணம், கேட்ட பணம் கையில கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுலையுமே பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. நடக்கிற விஷயங்கள் உங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கும். எரிச்சலும் கோபமும் வரும். மனசுல ஒரு ஆற்றாமை இருக்கும். புரியாதவர்களால வீண் குழப்பங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். நீங்களே டென்ஷன்ல இருப்பீங்க. உங்களை தேவையில்லாத ஏத்தி விட்டு இன்னும் குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களோட விஷயங்களை பகிராமல் இருக்கிறதே நல்லதுங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக சந்திரன் தனஸ்தானத்துல குருவின் நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. உங்களுடைய பேச்சு திறமை அதிகமா இருக்குங்க. உங்களோட
இனிமையான பேச்சு, தேன் ஒழுக பேசி அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். உங்களோட பேச்சில் அடுத்தவங்களை கட்டி போட்டுருவீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அந்த அளவு உங்களோட பேச்சு திறமை இன்னைக்கு இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயோட சேர்ந்து 5வது இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெற்றோரின் ஒற்றுமையும் நல்லா இருக்கும். 6வது இடத்தின் அதிபதி சனி 6லேயே இருக்கிறதுனால சிலர் சொத்துக்களை விற்று, இடம், பூமி இல்லது வீடு, இதை விற்று கடன் அடைக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதுக்கான முயற்சிகள்லையும் சிலர் ஈடுபடுவாங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திறமையா பக்குவமா செஞ்சு இன்னைக்கு காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க. உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. பெரியவங்க கிட்ட நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில உயர்வு பெறக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது. உங்களுடைய குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்தினர் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்கிறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல உள்ள ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. தொழில் ரகசியமா இருக்கட்டும், வீட்டு விஷயங்களாகட்டும், உங்களுக்குள்ளவே வச்சுக்கோங்க. வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க. வீணான குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்களே பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்குங்க. இருந்தாலும் உடலும் மனமும் நல்ல உற்சாக நிலையில இருக்கும். மனநிலையில மாற்றம் இருக்கும். உங்களோட ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். உங்களோட அனுபவம் இன்னைக்கு கை கொடுக்குங்க. செல்வ நிலையில நல்ல உயர்வு இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் பொறுமையோட செய்யறது நல்லதுங்க. திடீர்னு உடம்புக்கு ஏதாவது பின்னடைவுகள் வரலாம். ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு தொல்லைகள் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு சரியா இருக்கிற உடல் நாளைக்கு ஏதோ படுத்துற மாதிரி, ஒரு நேரம் நல்லா இருக்கிற ஆரோக்கியம் இன்னொரு நேரம் தொல்லைகளை கொடுக்குங்க. மருத்துவ செலவு அதிகமா இருக்கும். மனசுல இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியிலேயே குருவின் நட்சத்திரத்துல இருக்கிறதும், குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதி 4வது இடத்துல தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. நீங்க பயப்படுற பொருளாதார கஷ்டங்கள் எதுவும் உங்களுக்கு வந்துடாது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் புரளக்கூடிய அமைப்பு இருக்கு. காரியங்கள் எல்லாமே தடை இல்லாம நடக்கும். எதிர்பார்த்த பண வரவு சிறப்பாகவே இருக்குங்க. வீடு வாகனம் பற்றிய கவலைகள் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. அல்லது புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. சொத்துக்களால நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. பெண்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நடத்தி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. வீட்டுல உங்களோட விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகவே இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிருவாங்க. மாணவர்களுக்கு உங்களோட சிறப்பான செயல்களால ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட கௌரவம் அந்தஸ்து உயரும். உங்களோட மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு செய்யற செயல்கள்ல கொஞ்சம் பொறுமையோட செய்யறது நல்லது. யாரு மனசையும் புண்படுத்தாதீங்க. நீங்களும் அடுத்தவங்க வார்த்தைகளால சங்கடப்படாம எந்த வார்த்தையவும் காதுல வாங்கிக்காம இருக்கிறது நல்லதுங்க. நல்ல வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்க. கெட்ட வார்த்தைகளை விட்டு தள்ளுங்க. மனசை லேசா வச்சுக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொழில்ல ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழிலுக்காக பணம் செலவு பண்ணணும். அந்த பணம் எப்படி எங்க யாருக்கிட்ட புரட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் தன்னால எப்படியாவது உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. யார் மூலமாவது யாராவது வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு. காரிய தடைகள் விலகும். நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க நினைச்சிருந்த நல்ல எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க.
நாள்பட்ட வியாதிகள் குணமாகும், அல்லது அதுக்குரிய மருத்துவம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மாற்று மருத்துவத்துக்கு உண்டான யோசனைகளை யாராவது சொல்லுவாங்க. பண பிரச்சனையாகட்டும், வீட்டு பிரச்சனையாகட்டும், எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான 12வது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், தனாதிபதியான குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. என்னதான் பொருள் வரவு அதிகமா இருந்தாலும் அல்லது நமக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வெளியில காமிச்சுக்காம நமக்குள்ளேயே அந்த கஷ்டங்களை வச்சுக்கிறது அடுத்தவங்க பார்வைக்கு அவங்களுக்கு என்னப்பாங்கிற மாதிரி தெரியுங்க. எல்லார் வீட்லேயும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தவங்க அவங்க பிரச்சனைகளை விட்டுட்டு நம்ம பிரச்சனைகளை தான் அதிகமாக நோண்டுவாங்க. இதனால மன கஷ்டங்களும் மன சங்கடங்களும் ஏற்படும். பிள்ளைகளும் அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற கோபத்தை எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து நம்மக்கிட்ட காமிப்பாங்க. இந்த சூழல்கள் தாங்க இன்னைக்கு இருக்கும். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அதனால பலவித கஷ்டங்களை நீங்க சந்திக்கிற சூழ்நிலைகள் இருக்குங்க. மனசு அமைதியாவே இருக்காது. மனசுக்கு கஷ்டமாகவும் தர்ம சங்கடமான சூழல்களும் இருக்கும். எதுலையுமே கவனத்தோட இருங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு வீண் செலவுகள், நண்பர்களுக்காவது அல்லது உறவினர்களுக்காவது செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. சில உடல் நலமும் பாதிக்கிற சூழ்நிலை இருக்கு. சிலருக்கு காவல்துறையினரிடம் ஃபைன் கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. எல்லா விஷயங்கள்லையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு சந்தோஷமான சூழல்கள் இருக்கும். பணம் தாராளமா இருக்கும். உடல்நிலையிலையும் இன்னைக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அந்த எண்ணங்கள் உருவாகும். உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்க தொல்லைகள் எல்லாம் அகலக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தா கூட சிலர் உங்களுக்கு தொல்லை கொடுத்து அதுல ஒரு கமிஷனை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்காதுங்க. நல்ல மனிதர்களால நன்மை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. சொத்துக்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. தொழிலுக்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்குங்க. ஆரோக்கியம் சீராக இருக்கும். நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. என்னதான் பொருளாதாரத்துல இன்னைக்கு பிரச்சனை இருக்காதுன்னாலும் 2வது இடத்துல செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால பொருள்கள் களவு போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்கிறது நல்லது. யாரையும் நம்பி பண பிரச்சனைகள், பண விவகாரங்களை கொடுக்காதீங்க. கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குதுங்க. தேவையில்லாத விவகாரங்கள்ல தலையிடாதீங்க. தொழில்கள்ல நீங்களே நேரடி பார்வையில வச்சுக்குங்க. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்கும். பெண்களுக்கு அடுத்தவங்களுக்காக நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்ய போய் கடைசியில நீங்க கெட்ட பெயர் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. 3வது இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். உங்களுடைய காரியங்கள் எதுவும் தடை இல்லாமல் நடக்கும். மாணவர்களுக்கு பொறுப்பா உங்களோட பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க. இன்னைக்கு நண்பர்கள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்ச ஒருத்தரை போய் பார்க்க போயிட்டு வீண் அலைச்சல் தான் இருக்கும். அல்லது அவங்க உங்களை அலட்சியப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்படலாம். வருத்தங்களும் அவமானங்களும் சிலருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கிய தொல்லைகள் சிலருக்கு இருக்கும். கவனமாக இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்குங்க.
பண வரவு தாராளமா இருக்கும். நீங்களும் அடுத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய அளவு உங்கள்கிட்ட பணம் இருக்கும். வீட்டுல உள்ளவங்களும் மன நிறைவோட இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத விஷயங்கள்ல அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிட்டு இன்னைக்கு வம்ப விலைக்கு வாங்காம இருக்கிறது நல்லதுங்க. நம்ம வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்குங்க? வீணான பிரச்சனையில இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. மன குழப்பங்கள்ல இருந்து விடுபடலாம். வீட்டு பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறதே நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு கர்மஸ்தானத்துல சந்திரன் இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. இருந்தாலும் 2வது இடத்துல சனியும் சூரியனும் குடும்பஸ்தானத்துல சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், வீணான குழப்பங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல ஒரு பயமும் பாரமும் இருக்கும். வருத்தங்கள் அதிகமா இருக்கும். சிரமத்தை பார்க்காம நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கூட அந்த வேலையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் கொஞ்சமா தாங்க இருக்கும். எவ்வளவு சிரமப்பட்டு நீங்க முயற்சித்தா கூட அந்த முயற்சிகள் கொஞ்சம் இழுபறியா இருந்துதான் கடைசி நேரத்துல தான் முடியும். ரொம்ப அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். பிரயாணங்களும் இருக்கும். வீட்டுல பொறுப்புகள் அதிகமா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பொறுமை இன்னைக்கு இருக்காதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளால மனசுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருள்கள் நாசமாகிறது அல்லது மோசம் போற மாதிரி காசு தேவையில்லாம செலவாகிறது, அந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்கும். உடல்நல குறையும் இருக்கும். ஏமாற்றப்படலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்குங்க. எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியம். சில நேரங்கள்ல சில மனிதர்களால உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்களை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு குடும்ப விஷயங்களையும் தொழில் ரகசியங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. யாருக்கிட்டையும் வார்த்தைகள்ல தவறா பேசிடாதீங்க. வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது அவசியங்க. ஏமாற்றுக்காரர்களால ஏமாற்றப்படக்கூடிய சூழல்கள் இருக்குது. கவனமா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். பொது வாழ்க்கையில ஈடுபாடு உண்டாகும். பொது சேவையில அதிக நாட்டம் இருக்கும். அக்கம் பக்கத்தினரின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு மனசு நிறைவை கொடுக்குங்க. நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. எந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தபடி முடியாம கொஞ்சம் இழுத்தடிக்கிறது மனசுக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா தாங்க இருக்கு. எதுலையுமே பொறுமையா இருக்கணும். செய்யற வேலைகள்லையும் கவனத்தோட செய்யறது நல்லது. பிரயாணங்களை தவிர்த்திடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா போய் வர்றது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 2. கும்பராசி. கும்பராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சந்திரன் இருந்து குடும்பஸ்தானாதிபதியான குரு பகவான் பார்க்கறது சிறப்பு. என்னதான் நீங்க உறவினர்கள் கிட்ட ஆகட்டும் இல்ல அடுத்தவங்களுக்கு உதவிகரமா நல்ல விதமா நடந்துக்கிட்டாலும் உங்களை யாருமே பாராட்டி பேச மாட்டாங்க. உங்க மேல பழிகளைத்தான் சுமத்துவாங்க. உங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. மனசு ரொம்ப சங்கடமா உணர்வீங்க. நிம்மதி இல்லாம இருப்பீங்க. ஆனா குரு பகவான் குடும்பஸ்தானாதிபதியாகி சந்திரனை பார்க்கறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒற்றுமை நல்லா இருக்குங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்து உங்களை அந்த நினைவுகள்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வருவாங்க. குடும்ப கௌரவம் சிறப்பாகவே இருக்குங்க. பெண்களுக்கு மனசுல பெரிய நிம்மதி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. கணவனின் அன்பும் அனுசரணையும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். அவர் உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம நடந்துக்கிறது உங்களுக்கு ஆறுதலா இருக்குங்க. பிள்ளைகள் உங்ககிட்ட பாசமா இருப்பாங்க. மாணவர்களுக்கு குடும்பத்தோட உள்ளவர்களோட அருமையை புரிஞ்சுக்கிருவீங்க. நண்பர்களின் ஆதரவு இருக்கும். சிலர் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது.
தேவையில்லாத பிரயாணங்களை இன்னைக்கு தவிர்க்கலாம். சிலருக்கு உடல் வலி அல்லது பிபி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். தொழிலில் வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரிய வருமானம் இருக்கும். வேலை இடத்துலையும் சில சிறப்பான கமிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பண உதவிகள், அரசாங்க அனுகூலங்கள்லாம் இன்னைக்கு நிறையவே இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும். எதையுமே விரும்பிய நேரத்தில் விரும்பிய மாதிரி செஞ்சு மனசு நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்க. கோயில் விஷயங்கள்ல ரொம்ப இன்னைக்கு அனுசரணையாக நடந்துக்கிருவீங்க. ரொம்ப பக்தியாக இருப்பீங்க. உங்களோட விஷயங்கள்லையும் கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது அவசியம். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. வாழ்க்கை துணையோட வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம கொஞ்சம் அமைதியா இருங்க. ஈகோ பிரச்சனை எதுவும் இன்னைக்கு இல்லாம பாத்துக்குங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. அடுத்தவங்க விஷயங்கள்ல நீங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க பேச்சுக்கள் உங்களுக்கு மனசு வருத்தத்தை கொடுக்க கூடும். எடுத்த காரியங்கள் இன்னைக்கு தடைப்படலாம் அல்லது தாமதமாகலாம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பிரயாணங்களால நன்மைகள் இன்னைக்கு இருக்காதுங்க. இன்னைக்கு முடிஞ்சிருங்கிற விஷயம் ஒன்று இழுப்பறியா இழுத்துக்கிட்டே போறதுனால மனசு சங்கடப்படக்கூடிய சூழல்கள் இருக்கு. பெண்களுக்கு விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. மனசுல எதையுமே வச்சுக்காம வெளிப்படையா பேசுனீங்கன்னாவே பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. இறைவன் நாமங்களை சொல்லிக்கிட்டு தியானங்கள்ல ஈடுபடுங்க. மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் நடக்கும் இடத்துல இருந்து விலகி போயிடுறது நல்லதுங்க. படிப்புல கவனம் செலுத்துங்க. விளையாட்டு போட்டிகள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கால நேரம் பார்க்காம உழைப்பீங்க. கடமையை சரியா நிறைவேற்றணும்னு நினைப்பீங்க. செய்யற வேலைய உங்களுக்கு முழுமையா திருப்தி படுற மாதிரி செஞ்சு முடிக்கணும்னு ஆர்வமா இருப்பீங்க. எதுலையுமே குறை இருக்கக்கூடாது. யாரு மனசையும் சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களோட கௌரவம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் இருக்கும். அந்த நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. வீட்டிலையும் நல்ல இணக்கமான ஒரு சூழல் இருக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல தைரியம் அதிகமா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டு வேலைகள்ல கவனம் செலுத்துவீங்க. அல்லது வண்டிகளை பழுது பார்க்கறது, சில மராமத்து பணிகள் செய்யறது, இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க. இருந்தாலும் முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு அடுத்தவங்க அலட்சியம் உங்களுக்கு மன சங்கடங்களையும் வருத்தங்களையும் கொடுக்கலாம். எதுலையுமே பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, பிரவுன். அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.